ஓகே ஓகே. என்ன நீ நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் பாருங்க, அடுத்தடுத்த நாள்லாம் ரகரகமாக கலெக்ஷன்லாம் இறங்கும். ஹாய் டியர், ஃபஸ்ட்டு சேனல் டுடே இருக்கேன். ஓ வாங்க வினோ, தெரியும் நீங்கள் அது சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா இருக்கிற கமெண்ட்ஸ்லேயே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி அது சாஃப்டாக ரொம்ப அது நல்லா இருக்கும். பாசிட்டிவ் வைப் மாதிரி இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் அப்லோட் பண்ணுற ரீல்ஸில் நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, எனக்கு அதை பார்த்ததும் ஹாப்பியோ. நான் யாரெல்லாம் விரும்புகிறேனோ அவங்கெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு பிடிச்ச லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கீங்க வினோம். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கிறீங்கன்றதை தாண்டி மெம்பர்ஷிப்பில் இல்லாதவங்களே எனக்கு இதில் நிறைய ஒரு ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட், அதாவது ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்தானே எனக்கு அது மாதிரி ஹாப்பியாக. சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் தெரியுமா? சொல்லுங்கள் பிரசன்னா. அப்படிங்களாம்மா, அதெல்லாம் கேட்கடாமா, நான் யூடியூப்பில் மட்டும்தாம்மா இருக்கேன். யூசர் வாங்க, எப்படி இருக்கீங்க? கருப்பு மூவி பார்த்துட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் தேட்டருக்கு போனேன். இப்போ நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்தது. வாட்டர் என்ன வாட்டர், நான் வந்து இப்போது இதே குடிச்சிட்டேன். அது என்னது மச்சான், காஃபியே குடிச்சிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி என்ன லைவ் இருக்குது? ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வாய்ஸை கேட்டாலே ஒரு அமைதி வருது. அப்படிங்களா? டிஜி ஹாய். ஆனந்தகுமார், எப்போவுமே என்னுடைய காமன் லைவும் சரி, மெம்பர்ஷிப் லைவும் சரி, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குங்க. ரொம்ப நான் எப்படி சொல்கிறதுன்னா, சில பேர் கண்ணுக்கு நான் எப்படி தெரியறனோ, ஆனால் சில பேர் கண்ணுக்கு நான் ஒரு தேவதையாகவே தெரிகிறேன். எனக்கு சில பேர் போடுற கமெண்ட்ஸ் வச்சு எனக்கு தெரியும். ஏங்க ரொம்ப வருஷமாக சில பேர் என்னோடய லைவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க, ரீல்ஸையும் வாட்ச் பண்ணுறாங்க. சில பேர் லைவில் கமெண்ட்ஸே பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஆனால் கண்டினியூவாக அவங்க கமெண்ட்ஸ் போட மாட்டாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு நேரம் என் லைவை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோடய ரீல்ஸில் வந்து கமெண்ட்ஸை போட்டு போயிடுறாங்க. லைவை பார்க்குறாங்க, ஆனால் லைவில் கமெண்ட்டை போடுறதில்ல, ரீல்ஸில் வந்து போட்டுட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட பேச்சு அந்த வித்தியாசங்கள் இருக்குல்ல, போடுற கமெண்ட்ஸில் அவ்வளோ ஒரு அழகாக மரியாதையாக 2 லைன் வரி கவிதை தான், அழகாக இருக்குங்க. இப்போ வரைக்குமே நிறைய பேர், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் தப்பாலாம் இல்லைங்க, அது என்னமோ தெரிலங்க, இங்கே பேசுகிறது எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஐ லவ் யூ டி மை டியர் பொண்டாட்டி குணா. ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க உங்கள் டெடிக்கேஷனால். அப்படியா? செல்லம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். யூசர் வாங்க, எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ் தேங்க்ஸ். பெங்கா வந்துட்டு பங்காவா? பங்காளி எங்கே போயிட்டாரு முக்கச்சாமி அப்படின்னு கேட்குறீங்களா? பங்காளி உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அருவா கையில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கதவை தர. கண்ணை வேற தூக்கம் கட்டுதா? சரி தூங்குனா. யுவர் ஐஸ் அட்டாக் மை. ஒன் டே ஐ வில் ஜாயின் யுவர் பர்சனல் விஐபி லைவ். இவன் ஒருத்தன் பங்காளி ஒன்றா இப்போ வெட்டுறதுக்கு ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காரு. ரெடியாயிரு. உனக்கு ஒன்று தெரியுமா? பங்காளி அருவா டெய்லியும் தீத்துற வேலை தான், அருவா செய்கிற வேலை தான். நீ மட்டும் உண்மைன்னு சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் பங்காளியோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, அகைன் கோல்டு இருக்கா? இருக்கு. அருவாவே தான் இல்லை, லைட் வந்து நான் லைட்டாக ஆன் பண்ணியிருக்கேன், ரொம்ப லைட்டாக வச்சுருக்கேன், தள்ளி வந்துட்டேன். இதில் கமெண்ட்ஸ் படிக்கிறேன். என்னடி முகத்தை மூடி வச்சிருக்கேன்? ஆமாம், நீ உதட்ட பார்த்து கடிச்சிட்டேனா? பிரகாஷ் வெல்கம் டு கோல். என் செல்லம், தேங்க்யூ செல்லம்.
ஷோ இருக்கா? இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ கோல்டு லைவ் ஸ்டார்ட் ஆகும்? இப்போ தான் கோல்டு முடிச்சுட்டு காமன் வந்திருக்கேன். புதுசாக ஜாயின் பண்ணவங்க கேட்குறாங்க. யுவர் லைவ் நிலா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அப்பா உண்மைதாங்க. அப்புறம் மோகன் ஹாய். ஏய் செல்லுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடா. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசாமல் எனக்கு தெரிஞ்சு பவுடரே அடிக்காமல் லைவ் வரலாம் போல இருக்கு. நேச்சுரல் லுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் மெம்பர்ஷிப்பு லைவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டே ஆர் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். வா தைலத்தை எடுத்து தேய்ச்சி விடுங்க. ஷெல்ஃப்ல இருக்கு. என்ன சொன்னீங்க? மெம்பர்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதோ ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்க. இதுதாங்க மெம்பர்ஷிப் லைவ். ஒவ்வொரு லைவும் லெவல் 1 2 6 வரைக்கும் காமிக்குங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச டிக்கை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இன்னொன்று மறந்துடும், ஏதோ சொல்லுவாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் பட்டுங்களாம். இப்போ எந்த மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு? இப்போ கோல்டு லைவ் இருக்கு, விஐபி லைவ் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். நிலா நம்ம கடைக்கு விளம்பரம் நடிச்சு கொடுப்பா. நீ எங்காலும் ஒரு பைஜாமாவே கொடுக்க மாட்டேங்கிற. விளம்பரம் நடிக்க வந்தாக்கா நான் கொஞ்சம் சேலரி அதிகமாக கேட்பேன். நீ எப்படிலாம் கொடுப்ப? நீயே புதுசாக கடை திறந்திருக்க, கடை வியாபாரத்தை நடத்துவியா? செல்லக்குட்டி வேகமாக ஜாயின் பண்ணுங்க.